அண்ணாதுரை அண்ணா. இந்த பேர் சொல்லிதான் தமிழ்நாட்டில் 70 ஆண்டு காலம் புகழ்றவங்களும் சரி இகழ்றவங்களும் சரி இவருடைய பேரை சொல்லாம இங்க அரசியல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அண்ணாதுரையுடைய வாழ்க்கை, இவருடைய குடும்ப பின்னணி, இவருக்கு அரசியல் ஆர்வம் எப்போ வந்தது, யாரை பின்பற்றினாரு, அதுக்கப்புறம் பெரியார் கூட இவருடைய முரண்பாடு என்ன, பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணதுதான் இவர் அவரை விட்டு பிரிந்ததுக்கு காரணமா, அதுக்கப்புறம் ஆட்சி எப்படி பிடித்தார், இவர் எப்படி மரணம் அடைந்தார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சுருக்கமா அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் சொல்ல போறேன். சரி, நேரடியா வாழ்க்கை வரலாறுக்குள்ள போகலாம். 1909 செப்டம்பர் 15 அண்ணா காஞ்சிபுரத்துல ஒரு எளிய நெசவாளர் குடும்பத்துல பிறந்த போது அது அடுத்த தெருவுக்கு கூட செய்தியாக இல்லை. நடராஜன், பங்காரம்மாள் இவங்கதான் அவங்களுடைய அப்பா அம்மா. 1969 பிப்ரவரி 3 அண்ணா இறந்த போது அது பல கோடி மக்களுக்கு பெரும் துயரம். ஏன்னா இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில பெரிய தலைவரா அவர் மாறி இருந்தார். அண்ணாவுடைய இறுதி ஊர்வலத்துக்காக சென்னையில குவிந்தவங்க எண்ணிக்கை மட்டும் 1.5 கோடி அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல பதிவாகி இருக்குதுன்னா பாத்துங்க அவருடைய சாதனைய. ரொம்ப எளிய குடும்பத்துல பிறந்த அண்ணா தமது சித்தி ராஜாமணி அப்படிங்கிறதுனால வளர்க்கப்பட்டிருக்கிறார். அவரது குடும்பம் கடவுள் நம்பிக்கை மிகுந்த குடும்பம். அதனால இயல்பிலேயே அண்ணாவும் சின்ன வயதிலேயே கடவுள் நம்பிக்கை மிக்கவரா வளர்ந்திருக்கிறார். பின்னாட்கள்ல தமிழ்நாட்டின் பிரபலமான நாத்திக தலைவரான அண்ணா சிறு வயதுல பிள்ளையார் பக்தர் அப்படின்னு சொன்னா நீங்க நம்பித்தான் ஆகணும். காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில தான் பள்ளி படிப்பை முடித்த அண்ணா அதுக்கப்புறம் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில இன்டர்மீடியட் படிப்பை முடித்திருக்கிறார். ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்து ரொம்ப சராசரி மாணவரை போலவே பள்ளி படிப்பை முடித்த அண்ணாவுக்கு இந்த பச்சையப்பன் காலேஜில் தான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்திய சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த காலேஜில் அவர் சந்தித்த ஆங்கில பேராசிரியரும் நீதி கட்சியில செயல்பட்டவருமான வரதராஜன் அரசியலின் பக்கம் அண்ணாவின் கவனத்தை திருப்பி இருக்கிறார். மண்ணடியில இருந்த பேராசிரியர் வரதராஜனின் ரொம்ப எளிய நெரிசலான அறையில எப்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மொச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுதான் அண்ணாவுக்கு குருகுரம் போல அமைந்த இடம். வரதராஜனோடு சேர்ந்து பேராசிரியர் வேங்கடசாமி அப்படிங்கிறவரும் அண்ணாவிடம் அரசியல் ஈடுபாடு ஏற்பட காரணமாக இருந்தவர். மோசூர் கந்தசாமி முதலியார், மணி திருநாவுக்கரசு முதலியோர் தமிழ் பேராசிரியர்கள் அண்ணாவுக்கு சங்க தமிழை கற்பித்திருக்காங்க. அவங்க கிட்ட கற்ற சங்க தமிழ் தான் பின்னாட்கள்ல அண்ணாவின் புகழ்பெற்ற மேடை தமிழுக்கு அடிப்படைன்னு சொல்லலாம். அண்ணாவுடைய பேச்சை நீங்க கேட்டிருக்கீங்களா? ஒரு நொடி கூட உங்க கவனம் அந்த பேச்சை விட்டு வெளியில வரவே வராது. அவ்வளவு ஒரு எளிய தமிழ்ல அடுக்கு முடியல பேசக்கூடியவர். மேற்கொண்டு பட்டப்படிப்பு படிக்க முடியாத சூழ்நிலை அண்ணாவுக்கு. பச்சையப்பன்